கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றலினால் என்னை விடுவித்தருளும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். திருப்பாடல்கள் 53 இறைவசனங்கள் 3 மற்றும் 4. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து திருமண நாளை சிறப்பிக்கின்ற புவனா, தீபன், சண்முகம் குடும்பத்தாருக்காகவும் 11வது பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாய் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற செலஸ்டி மேரி இவர்களுக்காகவும் ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாறுதலை அடைந்து 9வது ஆண்டினை நிறைவு கூறுகின்ற பெங்களூருவை சார்ந்த திருவாளர் ஜார்ஜ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகி கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்கினியவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் இன்று நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இந்த நற்செய்தி நம்மையெல்லாம் கடவுள் தங்குகின்ற, இயேசு வாழ விரும்புகின்ற கூடாரமாய் அமைத்துக் கொள்ள, மாற்றிட அழைப்பு தருகிறது. கடவுள் நம்மோடு என்கின்ற பெயர் தாங்கி இம்மானுவேலாய் நம் மத்தியில் வாழுகிறவர் நம்மோடு இருக்க ஆவல் கொள்ளுகின்றார். நம்மில் ஒருவராய் இருந்திட ஆசை கொள்ளுகின்றார். அவர் வாழுகின்ற பரிசுத்த கூடாரமாய் நாமும் நமது குடும்பங்களும் மாறிட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை நாம் கொண்டாடிய தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாய் எங்களை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பி அவ்வுதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களின் நடத்தையோ நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவருடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுங்கி செல்வது போல் நம்முடைய வழியில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையே என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறை பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீ ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்ந்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல.
அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காட்டிடுவார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-2, மீண்டும் 10 25-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் இயேசுவை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் இயேசு யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்ற தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் இயேசுவை தொடவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தின் வெள்ளிக்கிழமையில் இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏதுவான திருச்சிலுவை பாதை ஒன்றினை நாம் தியானித்தோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கொரோனா நோய் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் முற்றிலும் முடிவுக்கு வர வேண்டும். இந்த பிரபஞ்சம் இயல்பு நிலையை அடைய வேண்டும். உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளும் மக்களும் மாண்போடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைச்சிந்தனைக்கு நாம் நேரடியாக வருவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு எருசலேமில் நிகழவிருந்த யூதர்களுடைய கூடார விழாவுக்கு சென்றதாக நாம் வாசிக்க கேட்டோம். உலகினுடைய எல்லா கலாச்சாரங்களிலும் அவர்களுடைய பண்பாடுகளிலும் விழாக்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த விழாக்கள் வெறுமனே கொண்டாடப்படுவதில்லை. ஒவ்வொரு விழாவுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு தொன்மை இருக்கிறது. இந்த பின்புலத்தில் தான் விழாக்கள் இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. நகரங்களில் விழாக்கள், கிராமங்களில் விழாக்கள், குடும்பங்களில் விழாக்கள் என்று சொல்லி
விழாக்கள் பல்வேறு வகைகளில் கொண்டாடப்படுகிறது. அப்படியாய் யூதர்களும் தங்களுக்கென்று மிக முக்கிய விழாக்களை வருடந்தோறும் கொண்டாடினார்கள். அவர்களுக்கென்று 3 விழாக்கள் மிக முக்கிய விழாக்களாய் அவர்கள் அனுசரித்தார்கள். முதல் விழா பாஸ்கா பெருவிழா. இந்த பாஸ்கா பெருவிழா என்பது 430 ஆண்டு கால அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் வாக்களித்த தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிச் சென்றதை நினைவு கூறுவதற்காக, எகிப்திலிருந்து கடந்து அவர்கள் வெளியேறிய நிகழ்வை பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள். அதை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடினார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை கொண்டாடினார்கள். குடும்பத்தில் பெரியவர் துவங்கி சிறியவர் வரை கொண்டாடினார்கள். குடும்பமாய் அவர்கள் கொண்டாடினார்கள். அது அவர்களுடைய மிக முக்கிய விழாவாக அதை அவர்கள் அனுசரித்தார்கள். எனவே தான் இயேசுவினுடைய களப்பணி காலத்திலும் கூட அவருடைய சிறுவயது கால நிகழ்வுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டுதோறும் அவரும் அவருடைய குடும்பத்தாரோடு எருசலேமுக்கு சென்றார், பாஸ்கா விழா கொண்டாட சென்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். காரணம், அது யூதர்களுடைய விழா. இயேசு யூத குலத்தை சார்ந்தவராய் இருந்ததால் அந்த விழாவை அவர் கொண்டாடினார். எனவே தான் இந்த நற்செய்தியில் கூட யூதர்களின் கூடார விழா என்று சொல்லி நமக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய 2வது மிக முக்கிய பெருவிழா 50வது நாள் என்று சொல்லப்படுகின்ற பெந்தகோஸ்தே பெருவிழா. இந்த விழாவும் யூதர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். 3வதாக இன்று நாம் வாசிக்க கேட்ட கூடார விழா. இந்த கூடார திருவிழா அல்லது பெருவிழா எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு அல்லது யூதர்களுக்கு மிக முக்கிய விழாவாக அது நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் கடந்து செல்வதற்கு கடவுள் 40 ஆண்டுகள் அவர்களை பாலைவனத்தில் வழிநடத்தி சென்றார். அவர்கள் அப்படி செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு இடமாய் நகர்ந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் கூடாரம் அமைத்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மட்டும் அவர்கள் கூடாரங்களை கட்டிக்கொள்ளவில்லை, அமைக்கவில்லை. மாறாக கடவுளுக்கும் அவர்கள் கூடாரம் அமைத்தார்கள். அதைத்தான் அவர்கள் சந்திப்பு கூடாரம் என்று சொல்லி அழைத்தார்கள். இந்த சந்திப்பு கூடாரத்தில் தான் ஒவ்வொரு முறையும் மோசேயும் கடவுளும் சந்தித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கான செய்தியை கடவுள் மோசேக்கு சந்திப்பு கூடாரத்தில் கொடுத்தார் என்பதையும் நமக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் சொல்லுகின்றன. அன்புக்குரியவர்களே, அப்படியாய் இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் நாடு நாடாக கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த இடங்களில் எல்லாம் கூடாரம் அமைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். இதை நினைவு கூறும் வண்ணமாய் இந்த கூடார திருவிழாவை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கூடார திருவிழா இந்த தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு என்ன செய்தியை தருகிறது? இன்று நாம் தான் இயேசுவின் கூடாரங்களாய் மாற அழைக்கப்படுகிறோம். யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்களும் தங்களுடைய பிள்ளைகளும் பத்திரமாய் பாதுகாப்பாய் பாலை நிலத்தில் அல்லது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அமைத்துக் கொண்டது அவர்கள் வாழ்வதற்காக, அவர்கள் பாதுகாப்பாய் இருப்பதற்காக, அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் பாதுகாப்பாய் இருப்பதற்காக, அவர்களோடு இருப்பதற்காக கூடாரங்களை அமைத்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, என்று கடவுள் நம்மையும் கூடாரமாய் வாழ அழைப்பு கொடுக்கின்றார். இயேசுவுக்கான கூடாரமாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மாற்றிட இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். அதில் அவர் தங்க ஆசை கொள்ளுகின்றார். பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோமே, நானே என் மக்கள் மத்தியில் சென்று குடிகொள்வேன். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மோடு வாழ ஆசைப்படுகின்றார். நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ ஆசைப்படுகின்றார். இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வின் பொழுது கூட பிரமித்து போன பேதுரு சொல்லுவாரே, யோவான் சொல்லுவாரே, ஆண்டவரே,
இங்கே உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் கூடாரம் அமைப்போம். எலியாவும் மோசேயும் தனித்தனி கூடாரத்தில் இருப்பார்கள், உமக்கான கூடாரத்தில் நீங்களும் நாங்களும் இருப்போம் என்கின்ற தோணியில் தான் அவர் பேசுவார். அன்புக்குரியவர்களே, என்று இயேசு நம்மை அவருக்கான கூடாரமாய் மாற்றிட அழைப்பு கொடுக்கின்றார். இந்த கூடாரத்தை நாம் தயார் செய்வோம். இயேசு தங்குகின்ற கூடாரமாய் பரிசுத்தம் உள்ளதாய் நாம் மாற்றிடுவோம். இந்த நாட்களில் நாம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அல்லது முடக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூட நாம் எண்ணலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நெருக்கடியான சூழலில் கடவுள் தாமே நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பமாய் இருக்க, குடும்பமாய் செபிக்க, குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரோடு உறவாடி உறவை ஆழப்படுத்திக் கொள்ள கடவுள் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான நாட்களாக இதை நாம் எண்ணுவோம். விவிலியம் வாசிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம், குடும்ப ஜெபம் ஜெபிப்போம், திருஜெபமாலை ஜெபிப்போம். நம்முடைய திருத்தந்தை இன்று இரவு கூட 10:30 மணிக்கு நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசுவுக்கான கூடாரமாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். இயேசு நம்மோடு தாங்கி நம்மை வழிநடத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வல்லமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மென்மேலும் புனிதமடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர செய்வதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் ஆண்டகை அவர்களையும், எங்கள் மறை மாவட்ட அருள் பணியாளர் தந்தை அதிரூபன் அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களில் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையின் தூய ஆவியாரின் மன்னிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரவிரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயானதிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வானாளில் அமைதியை கைவிட அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் எண்ணி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபை விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருகுணம் கொள்வீராக.
என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம், நம்முள் குடிகொள்ள ஆசைப்படுகின்ற கடவுளரே. இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். எபேசுக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 7வது இறைவசனம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட்ட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
சிலுவை சுமக்கின்றேன், நான் சிலுவை சுமக்கின்றேன். அன்பு சுமந்தே முடியவில்லை, இன்னும் தொடர்ந்தே முடியும் இல்லை. சிலுவை சுமக்கின்றேன், நான் சிலுவை சுமக்கின்றேன். ஆரையோரம் படுக்கை தேடும் பாவலன் நிலையில், பிறப்பாடு மட்டும் பசியில் வாடும் ஏழையின் குடிலில். ஆரையோரம் படுக்கை தேடும் பாவலன் நிலையில், பிறப்பாடு மட்டும் பசியில் வாடும் ஏழையின் குடிலில். வேலை தேடி ஏங்கி நிற்கும் இளமையின் துடிப்பில், வேலை தேடி ஏங்கி நிற்கும் இளமையின் துடிப்பில், பிறகாலை மாலை கண்ணீர் சிந்தும் முதுமையின் தவிப்பில், முதுமையின் தவிப்பில். சிலுவை சுமக்கின்றேன், நான் சிலுவை சுமக்கின்றேன். வறுமை கோட்டின் வெறுமை காட்டும் சிறுமையின் வழியில், இங்கு வரதட்சணையின் கொடுமை தாங்கா வழிந்திடும் விழியில். வறுமை கோட்டின்